தாவேக அமைச்சர்களை அலற வைக்கிற முதலமைச்சர் விஜயோட மெகா ஹை வோல்டேஜ் எச்சரிக்கை. வாட்சிங் லிஸ்டில் தான் இருக்கீங்க என அனைத்து அமைச்சர்களுக்கும் பறந்த அந்த அண்டர் கிரவுண்ட் அலர்ட். திமுக விரிக்கக்கூடிய அந்த ரகசிய வீடியோ சதிவலையில் சிக்கப்போகும் அமைச்சர்கள் யார்? முதலாளித்துவ போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கோட்டையில் தயாராகும் புது வியூகம். காங்கிரஸே மிஞ்சும் அளவிற்கு தாவேக்கப்படும் அந்த மெகா பிளான். இந்த அனைத்து அரசியல் அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட்டை தான் இன்னைக்கு நம்ம மிஷனரியால பார்க்க போறோம். வணக்கம், இது INT வயர். ஜூலை 13ஆம் தேதி தன்னோட பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா முதல் முறையாக நேரில் போனார் முதலமைச்சர் விஜய். அங்கே எம்எல்ஏ ஆஃபீஸை திறந்து வச்சுட்டு ரேஷன் கடைகளையும் ஓப்பன் பண்ணி மக்களுக்கு அந்த ஸ்மார்ட் கார்டுகள் எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பஸ் ஸ்டெப்புக்கெல்லாம் நேரில் போய் பார்வையிட்டார். இந்த பெரம்பூர் டூரை முடித்து கோட்டைக்கு திரும்பினதுமே தாவேக்காவோட அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து சில முக்கியமான விஷயங்களை அறிவுறுத்தியிருக்காங்க. முதலமைச்சர் தன்னோட தொகுதியில் எப்படி மக்களை இறங்கி வேலை செய்கிறாரோ அதை விட டபுள் மடங்காக எல்லா எம்எல்ஏக்களும் அவங்கவுங்க தொகுதியில் மக்களை சேர்ந்து பயணிக்கணுமா. குறிப்பாக ரேஷன் கடைகளை ரேண்டமாக ஆய்வு செய்யணும். கடந்த திமுக ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ரேஷன் கார்டுகளை இப்போ ஒவ்வொரு எம்எல்ஏவும் முன்னாடி நின்று அவங்கவுங்க தொகுதியில் விநியோகம் செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சிஎம் ஆஃபீஸ் சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இதை விட ஒரு ஹை வோல்டேஜான வார்னிங் அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் சார்பாக அனுப்பப்பட்டிருக்கு. வர ஜூலை 16ஆம் தேதி கேபினட் மீட்டிங் பிளானில் இருக்கிற நிலையில் ஜூலை 14ஆம் தேதியான நேற்று அமைச்சர்களுக்கு சில எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அமைச்சர்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால சிஎம் நம்ம கவனிக்கலை அப்படின்னு எந்த அமைச்சரும் எல்லாம் மீறி போயிடாதீங்க. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்க. குறிப்பாக போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ரொம்பவே எச்சரிக்கையாக நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ரொம்பவே நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா, அமைச்சர்கள் கிட்டையும் அதே நேர்மையை தான் அவர் எதிர்பார்க்கிறாராம். அதே நேரம் எதிர்க்கட்சியான திமுக இப்போ நம்ம அமைச்சர்களை வெவ்வேறு தரப்பு நபர்கள் மூலமாக அணுகி ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லி கட்டுக்கட்டாக பணத்தை காட்டி பேரம் பேசி அதை ரகசியமாக வீடியோ பதிவு செஞ்சு வெளியிடுறதுக்காக திட்டமிட்டிருக்காங்களாம். இது பற்றின பிரத்யேக அலர்ட் தகவல்கள் முதலமைச்சர் கைக்கு கிடைச்சிருக்கு. அதனால பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிற இந்த நேரத்தில் அமைச்சர்கள் யாரும் எந்தவித தனிநபர்களையும் அரசியல் ரீதியாக மீட் பண்ணக்கூடாது. சந்தேகத்துக்குரிய எந்த பண பரிவர்த்தனையும் செஞ்சிக்க கூடாது. அப்படி யாராவது உங்களை கான்டாக்ட் பண்ணால் உடனே சிஎம் ஆஃபீஸ்க்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் விடுத்துள்ள அந்த ஹை வோல்டேஜ் எச்சரிக்கையில் சொல்லப்பட்டிருக்காம் அப்படின்னு சொன்ன நம்ம நரியார் அடுத்ததாக நம்ம கம்யூனிஸ்ட் பக்கம் நடந்த அந்த பரபரப்பான அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட்டை நம்மள்ட்ட ஷேர் பண்ணார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் நேற்று பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசின அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. தாவேக அமைச்சரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் இடம்பெறும் சூழல் உருவாகி வருது அப்படின்னு வீரபாண்டியன் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஓசூர் மண்ணிலேருந்து கூட ஒரு புதிய அமைச்சர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு போடு போட்டார். வெளியிலிருந்து ஆதரவு அறிவிச்சிட்டு வர இந்த நிலையில் இடைத்தேர்தலில் தாவேக்காவோட கூட்டணி அமைக்கப்படுமா அப்படிங்கிறத பற்றி பிறகு முடிவெடுப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சரவையில் இடம்பெறும் சூழல் உருவாகும் அப்படின்னு வீரபாண்டியன் சொன்னதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் கால்குலேஷன் நடந்திருக்கான். தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கிறப்பவே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படின்னு தாவேக தரப்புலேருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அப்போ அமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாம், நாங்கள் வெளியிலிருந்தே ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்ன சிபிஐயை இப்போ தாவேக தலைமை என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் முறையாக செஞ்சு அமைச்சரவையில் இடம்பெற வைக்கிறதுக்கு பக்காவாக ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் ஏதோ ஒரு சாதாரணமாக அமைச்சரவை பதவி ஒதுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வருங்காலத்தில் வரக்கூடிய ஒரு சில முக்கிய தலைவலிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு பவர்ஃபுல் துறையை சிபிஐ கையில் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காராம் விஜய்.
அது எந்த துறை அப்படின்னா தொழிலாளர் நலத்துறை. இந்த துறையை சிபிஐ கையில் கொடுத்துட்டா இதுவரைக்கும் முதலாளித்துவத்துக்கும் அந்த முக்கியமான கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் எதிராக போராட்டம் நடத்துகிற இந்த கம்யூனிஸ்டுகளை வச்சு தொழிலாளர்கள் போராட்டத்தை ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணி சுமூகமாக கையாண்டுடலாம் அப்படின்னு இப்படி ஒரு அமைச்சர் பதவியை சிபிஐ வசம் ஒப்படைக்க போகிறதா கோட்டை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன நரியார் கடைசியாக இன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான அப்டேட்டையும் சொன்னார். ஜூலை 15ஆம் தேதியான இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட பிறந்த நாள். தாவேக்க தன்னோட கொள்கை தலைவர்களில் ஒருத்தராக காமராஜரை முன்னிறுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியும் இப்போது தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் இருக்காங்க. மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாடு முழுவதும் காமராஜர் பிறந்த தின விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருந்தார். சென்னை மெரினாவில் எழுப்பப்பட்டிருக்க அந்த காமராஜர் மணல் சிற்பம் மிகப்பெரிய அளவில் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துட்டு வருது. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழக கட்சி சார்பிலையும் ஆட்சி சார்பிலையும் காங்கிரஸை விட ஒரு படி மேலே காமராஜர் பிறந்த தின அந்த கொண்டாட்டங்களை நடத்தணும் அப்படின்னு கட்சி அளவிலையும் ஆட்சி அளவிலையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு காலையில் சென்னை பல்லவன் இல்லம் பக்கத்தில் உள்ள அந்த காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிச்சார் இல்லையா? அந்த நிகழ்ச்சியில் சென்னையில் இருக்கிற அனைத்து அமைச்சர்களும் ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம கண்டிப்பாக பங்கேற்கணும் அப்படின்னு செய்தி மக்கள் தொடர்பு துறை இயக்குனர் மூலமாக அமைச்சர்களுக்கு கடிதம் போயிருந்திருக்கு. சென்னையில் இல்லாத அமைச்சர்கள் அவங்கவுங்க மாவட்டத்தில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிச்சும் குழந்தைகளுக்கு அந்த நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கியும் காமராஜர் பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு உத்தரவு போயிருக்கு. இதில் கொஞ்சம் கூட ஒரு சின்ன சுணக்கமோ ஒரு அலட்சியமோ இல்லாமல் காங்கிரஸை விட ஒரு படி மேலே இந்த விழாவை நம்ம நடத்தி காட்டணும் அப்படின்னு முதலமைச்சர் தரப்பில் அத்தனை அமைச்சர்களுக்கும் ஸ்ட்ரிக்டாக சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பெருந்தலைவருக்கும் தன்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் நரியார் கிளம்பிட்டாரு. இன்னைக்கு நரியார்கிட்டேருந்து வந்த அத்தனை ஹாட் இன்சைட் அரசியல் சீக்ரெட்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். திமுகவோட ரகசிய வீடியோ கேமரா சதிவலையில் சிக்க வேணாம் அப்படின்னு அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் விடுத்துள்ள இந்த ஹை வோல்டேஜ் எச்சரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாவேக்க அமைச்சரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறுமா? தொழிலாளர் நலத்துறையை சிபிஐக்கு கொடுக்க விஜய் போடும் இந்த மெகா மாஸ்டர் பிளான் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தமிழ்நாட்டோட ஹாட் அரசியல் மற்றும் இன்சைட் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம ஐஎன்டி வயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆளில் தட்டி வச்சுக்கோங்க. அரசியல் இன்சைட் சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிற உங்களோட மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு ஃபயரான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம்.